இந்த சேனல் மெசேஜஸ் ரீடிங் மூலம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேக் ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ், டேக் அ ப்ரீத், டீப் ப்ரீத். உங்கள் மனசு எவ்வளோ தெளிவாக இருக்கோ அவ்வளோ தெளிவான மெசேஜஸ் வரும். சமத்து நினைக்கிறேன், நீங்கள் சொன்னது அப்படியே செய்கிறீங்க, உடனே ஆன்சர் வருது. ஐ ஃபீல் டெரிபிள் ஃபார் கோஸ்டிங் யூ அண்ட் அவாய்டிங் யூ. ஐ டென்ட் ஹாவ் த கரேஜ் டு சே வாட் நீடட் டு பி செட். ஸோ இந்த பர்சன் நிச்சயமாக உங்களுக்கு கோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஆப்வியஸாக அதனால தான் நீங்கள் வந்து சேனல் மெசேஜஸ் வந்திருக்கீங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை மன்னிச்சிரு. எடுத்தோனையுமே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க, காலில் விழுந்துட்டாங்க. மன்னிச்சிரு அப்படின்றாங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, உங்களை கோஸ்ட் பண்ணதுக்காக. மேபி உங்கள் கால்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பாஸ்டில், இல்லைன்னா வந்து உங்களை இக்னோர் பண்ணியிருக்கலாம், உங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஐ ரியலைஸ் தட் ஐ எம் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அண்ட் ப்ரொடெக்ட் யூ. Our separation taught me a lot, and now I am trying to stand up for what I want. Wait for me. Soon I will have the courage to come to you. Please wait. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஓடிடுவீங்க அவங்கள விட்டுட்டு அப்படிங்கிறதுல பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மெசேஜஸ் வந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் லைக் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து நீ நிறுத்துறியா கொஞ்சம் அப்படின்ட்டு பாஞ்சிருக்காங்க ரீடிங்குள்ளே. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஆற்றாமையோடு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும், நீங்கள் வந்து விலைக்கு போயிடக்கூடாது, உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஐ ரியலி டூ மிஸ் யூ அ லாட். ஐ ஹவ் பீன் ஹேவிங் ட்ரீம்ஸ் ஆஃப் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் திஸ் கனெக்ஷன் எனிமோர். இவ்வளோ நாள் இந்த கனெக்ஷனை வந்து ஒழிச்சு மறைச்சி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த கனெக்ஷனை ஒழிச்சு வைக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை. மேபி பாஸ்டில் அவங்களுக்கு வந்து வேறு இன்டென்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. இட்ஸ் லைக் அ டைம் பாஸ் அப்படின்னு அவங்க நினச்சி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை வந்து சூன்யம், பெரிய சூன்யமாக இருக்குது. சூன்யம்னா பூஜ்ஜியம், அதுவும் இல்லாமல் எம்டி ஸ்பேஸ், அங்கே ஒன்றுமே இல்லை. என்ன அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் இல்லாத அந்த தருணங்கள் வர ரொம்ப ரொம்ப சூன்யமாக இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன தான் அந்த ஓட்டைக்குள்ளே போட்டாலும் நீங்கள் இருந்து ஃபில் பண்ணுற மாதிரி அந்த ஓட்டை வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது. ஏன்னா உங்களோட காதலோட ஆழம் அப்படி. அதே சமயம் வந்து உங்களோட அன்பு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்திருக்கு. நீங்கள் உண்மையான அன்போட பழகியிருக்கீங்க, உண்மையான காதல் அங்கே இருந்திருக்கு. அதுதான். ஸோ ஏன் திரும்ப வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டிக் டு த ரீடிங். ஏன்னா அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன ரியலைசேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும். அதுக்கு முன்னாடி ஃபியூ மெசேஜஸ். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ரீடிங். ஐ எம் worried that you have moved on and that you may not want me anymore. அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். திரும்ப இந்த எனர்ஜியை தான் இது கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் ரீடிங். ஒரு சிலருக்கு யாரையோ கண்டிப்பாக இந்த ரீடிங் டச் பண்ணோம். ஐ எம் ஷுர் அபவுட் இட். உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இதை பற்றி இந்த சூழ்நிலையை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. அதனால தான் அவங்க இந்த ரீடிங் மூலம் கிளாரிட்டி கொடுக்குறாங்க. இதுதான் நடந்தது, நான் அவனை கோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் நீ பிரிஞ்சுட்டு போயிடுவியோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்கள் மேலே ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டியை தான் அவங்க இந்த ரீடிங் மூலம் தர விரும்புகிறாங்க. அதுதான் இங்கே இந்த ரீடிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஃபர்தராக அதை என்னென்னு பார்க்கலாம். யூ மேக் மீ ரியலைஸ் தட் ஐ வாண்ட் டு டூ திங்ஸ் பெட்டர். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் யூ. அதான் ரியலைசேஷன். உங்களை ரொம்ப போற்றி பாராட்டுறாங்க இப்போது. ஏன்னா அவங்க என்ன இழந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அருமை வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக புரியுறது. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து சொதப்பிட்டேன், எனக்கு வந்து அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு ரியலைசேஷன் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எவ்வளோ தூரம் அவங்க விளக்குறாங்களோ அந்தளவுக்கு அவங்கள வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. உங்களை விலக்கி வச்சா அவங்க வந்து இந்த காதலிருந்தும் இந்த கனெக்ஷன்லேருந்தும் இட்ஸ் லைக் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவங்க நினச்சதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போது இந்த கனெக்ஷனோட தான் அவங்க அலைன் ஆகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த கனெக்ஷனோட அலைன் ஆகணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லைனா இந்த கனெக்ஷன் இவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னா, டேக் அ பிரேக், டேக் அ பாஸ். இது வந்து உங்களை இந்த கனெக்ஷனோட இந்த எனர்ஜியோட அலைன் பண்ண வைக்கும்.
யூஆர் ஆன் த ரைட் பாத். நீங்கள் இந்த விஷயங்களை செய்கிறீங்க, அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூஆர் ஆன் த ரைட் பாத். ஏஞ்சல்ஸ் ஆர் கைடிங் யூ அலாங் த வே. உங்களுக்கு எப்போவுமே பிரபஞ்சத்தோட கைடன்ஸும் இருக்குது, பிரபஞ்சத்தோட அரவணைப்பும் இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் மனசுலேயே இருக்கும், எல்லாத்து மனசுலேயும் இருக்கும் இந்த கேள்வி தான். இப்போ எதனால் இந்த ரியலைசேஷன் உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனி வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கும். பட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன, திரும்ப வர்றதுக்கான காரணம் என்ன, அதை தான் நம்ம இங்கே கேட்க போகிறோம். பிரிஞ்சதுக்கான காரணம் கிங் ஆஃப் கிறிஸ்டல், பணம், பதவி, அதுக்காக உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. க்ரூயல் ஹார்ட், 7 ஆஃப் ஃபெதர்ஸ், துரோகம். துரோகம் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், ஸ்வீட் ஹார்ட்ஸ் நீங்கள். ஸோ இப்போ ஏன் திரும்ப வராங்கன்னு பார்க்கலாம். பழசில் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனால தான் உங்களை கோஸ் பண்ணியிருக்காங்க. ஏஸ் ஆஃப் ஏகான்ஸ், புது ஆரம்பம் வேணும் உங்களோட. துரோகம் பண்ணவங்க ஏன் இப்படி நல்லா மாறுறாங்க? 9 ஆஃப் ஃபெதர்ஸ், 9 ஆஃப் சோட்ஸ். ஓ மை காட், ரியலைசேஷன். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் தேவையில்லை, அவங்களுக்கு பணமும் பதவியும் தான் வேணும், இல்லைனா சொத்து வேணும், அது வேணும், இது வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை கோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிருக்காங்க. அதாவது திடீர்னு காணாமல் போயிருக்காங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து. இட்ஸ் ஹார்ட். நிஜமாகவே உங்களுக்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்குது. அதனால தான் உங்களுக்கான கைடன்ஸ் இந்த ரீடிங் மூலம் கிடைக்கிது. சேனல் மெசேஜஸ் மூலம் அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறாங்க. இந்த பர்சன் பணம் வேணும், பதவி வேணும், இல்லைனா ஏதோ ஒரு சொத்து ரிலேட்டடாக 3D வேர்ல்டு ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை கோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அதை எதுக்குற சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அவங்களுக்கு அப்போது தைரியம் இல்லை. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன் அப்படின்னா மலையாடு பயப்படாது. மலையாட்டுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. எல்லாத்தையும் முட்டி மோதி வெளியில் வரும். அந்த ஒரு எனர்ஜிக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரிவு, உங்களோட அமைதி, உங்களோட மௌனம் அவங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா இந்த காதலோட வலிமையை அவங்களுக்கு உணர்த்திருக்கு. எதை இழந்திருக்காங்கன்னு புரிய வச்சுருக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட பாதையில் அலைன் ஆகிட்டீங்க. உங்களோட வாழ்க்கை பாதை எது அப்படின்ற முடிவில் நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. அதுதான் அவங்களுக்கு உங்களோட அருமையை புரிய வச்சுருக்கு. நீங்கள் போகலை, போய் கெஞ்சலை, துரத்தலை. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க லைக் அ டிவைன் ஃபெமினன். அதனால தான் இப்போ அவங்க திரும்பி துரத்திக்கிட்டு வராங்க அவங்கள. இந்த துரத்துற எனர்ஜி தான் நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்ருக்கோம். நேற்று ரீடிங் நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களை துரத்திட்டு வருவாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கான டெக்னிக் என்ன அப்படிங்கிறதையும் நாம் வந்து அந்த சீரியஸில் சொல்லியிருக்கோம். ட்வின் ஃப்ளேம், அந்த ரன்னர் சேசர் கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன். நேற்று அப்லோட் பண்ண அந்த மிரர் ரியாலிட்டி ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாக்டாக இதே சுச்சுவேஷனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் திரும்ப எடுக்கிறனால உங்களை விட்டுட்டு போனால் இந்த மாதிரி கோஸ் பண்ண உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களை துரத்திட்டு வருவாங்க அப்படிங்கிறத தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். இங்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் திரும்ப வராங்க. ஏன் திரும்ப வராங்கங்கிறதுக்கான காரணம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அங்கேயும் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 9 ஆஃப் ஃபெதர்ஸ், வலி, வேதனை, துக்கம். உங்களுக்கு என்ன வலி கொடுத்தாங்களோ அதே வலியை தான் அவங்க இப்போது அனுபவிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி வந்து 5D ரேடியோ சேனல் மெசேஜஸில், அதாவது டெலிபதிக் 5D ரேடியோ ரீடிங்கில் வந்து ஒரு பாட்டுக்கான ரீடிங் பார்த்துருப்போம். அந்த பாட்டு மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு அந்த ரீடிங்கில் எக்ஸாக்டாக அதுதான். உங்களுக்கு என்ன வலியை கொடுத்தாங்களோ அந்த வலியை இப்போ அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. அதை தான் இந்த ரீடிங்லேயும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்கள் எனர்ஜி வந்து ஆக்சுவலாக அலைன் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் ஷெல்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். இப்போது ஓடி வந்து அந்த காதலை புதுப்பிச்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த பழைய காதல் தான் வேணும், எனக்கு அதே அன்பு தான் வேணும், அந்த பாசம் தான் வேணும், அந்த உண்மையான உணர்வு தான் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல விரும்புகிறாங்க. இது வந்து கண்டிப்பாக பாஸ்ட் லவ் தான், புது லவ் கிடையாது.
ஸோ பாஸ்டில் உங்களை விட்டுட்டு போன, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன காதல் இப்போது இந்த காதலுக்காக போராட தயாராக இருக்காங்க. அவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணம் உங்களோட தூய உள்ளம், தூய அன்பு, உங்களை அப்பழுக்கில்லாத மனசு தான் அதுக்கு காரணம். இப்போது உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு இந்த ரீடிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம சார்ம்ஸ் மூலம் பார்க்க போகிறோம். உங்களுக்கான கைடன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்கன்னு. உங்கள் மனசில் ஏதாவது கேள்வி இப்போ இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேள்வியை மனசில் நினச்சிக்கலாம். அதுக்கான விடை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த சார்ம்ஸ் மூலம். உங்கள் காதல் நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும். இது கோல்டன் சாம், இது கோல்டன் பீட். இது வந்து என்னோடய கமிட்மெண்ட் சாம், இல்லைனா வந்து உங்கள் காதல் கை கூடத்துக்கான பெரிய 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 க்ரீன் சிக்னல். அதே மாதிரி கிரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காதலுக்கு ஒன்று இன்னொரு சிம்பிள். இது வந்து காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி இந்த கிரேப்ஸ். ஸோ உங்களுக்கு சந்தேகம் இல்லை, அதை கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேனா, இது மாதிரி துரோகம் பண்ணிட்டு போனானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இல்லை, இந்த தடவை வரும்போது அவங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் வர போகிறாங்க. இது வந்து டிவைன் ரீடைரக்ஷன். அதுதான் யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட். எஸ்பெஷலி வந்து ஆஞ்சநேயரோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதே சமயம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல் ஒர்க் எதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டு போனது இனிமேல் துளிர்க்காது அப்படின்னு நினச்ச இந்த காதல் நிச்சயமாக துளிர்த்து மேலும் மேலும் வளரப்போகுது. இது வந்து துளிர்க்கிறது மட்டும் இல்லை, இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகும் போது ரொம்ப செக்யூர்டாக இருக்குது இந்த காதல். உங்களுக்கு வந்து எல்லா சைடும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கேயும் விலகி போக போகிறதில்ல. உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் தானாக அமையும். சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது, டிவைன் ரீடைரக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிவைன் பிளான். ட்ரஸ்ட் இட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.